அப்பா வந்து இந்த வருஷம் இண்டஸ்ட்ரியில் 50 வருஷமாக பாடிட்டுருக்காரு. ஸோ யேசுதாஸ் 50 என்ற இந்த நிகழ்ச்சி வந்து ராஜ் ஈவெண்ட்ஸ் மூலமாக அலாங் வித் லக்ஷ்மண் ஸ்ருதி அண்ட் தரங்கினி அண்ட் வி ரெக்கார்ட்ஸ் as விஜய் டிவி as our சேனல் பார்ட்னர் ஒரு அருமையான ஒரு இவெண்ட் வந்து அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நம்ம ஜனவரி 25 நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து லைவாக வந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வரணும். அந்த ஒரு இசை நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்பாவோட ஃப்ரம் 1964 to 2014 வரைக்கும் பாடின எல்லா வண்டர்ஃபுல்லான சாங்ஸ் வந்து மேக்ஸிமம் பெஸ்ட் சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்து சில சாங்ஸ் அப்பா பாடுவார், சில சாங்ஸ் பாலு அங்கிள், சித்ராக்கா, மனு அண்ணா, உன்னிமேனன், வாணியம்மா, சுஷிலாம்மா, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அவரோட சாங்ஸில் டியூட்டாக பாடியிருக்கிறாங்க. அவர் கூட பாடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஷோவில். ஈவன் அவர் கூட ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் ராஜா சார், எம்எஸ்வி சார்லேருந்து ராஜா சார் டு ரஹ்மான் சார் டு ரீசெண்டாக இருக்கிற யுவன் சங்கர் ராஜா, அனிருத் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை வந்து அவரை ஆனர் பண்ணுறதுக்கு வராங்க. ஈவன் ஆக்டர்ஸ் கமல் சாரும், சரத்குமார் சார், பார்த்திபன் சார் எல்லோரும் நிறைய பேர் வராங்க. ஜெயராம் சார், மம்முட்டி சார் மலையாளத்துலேருந்து, அதே மாதிரி தெலுங்குலேருந்து மோகன் பாபு சார் அண்ட் நாகார்ஜுன சார், அந்த மாதிரி எல்லோரும் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி they will all make it. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் and come to Nehru Indoor Stadium on Jan 25th and make sure you enjoy a wonderful musical night, a tribute to my father, Yeshudas 50 என்ற program. Looking forward to seeing you all there. Thank you. Tickets are all available on Book My Show as well as India Stage. So அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வாங்குங்க and come there and enjoy a beautiful night. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச முடிஞ்சதில்லை. அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ லெஜெண்ட். அவர் சாதிக்காதது எதுவுமே கிடையாது, அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு வந்து அவர் ஒரு மானசீக குரு. இஸ் a great inspiration. நான் ஒரு சின்ன வயசுலேருந்து அவரோட பாடல்கள் தான் கேட்டு வளர்ந்தவன். ஒரு சிங்கராக இருக்கேன்னா இட் இஸ் ஒரு மூல காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அவரோட வாய்ஸ் அதை கேட்டு தான் எனக்கும் பாடணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அண்ட் அவரோட பாடல்கள் பாடி கற்றுண்டு பாடி பாட பாட எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், எப்படி மாடுலேட் பண்ணணும், எல்லாமே ரொம்ப அவர் டைரெக்டாக கற்றுக் கொடுக்காமே அவரோட த்ரூ ஹிஸ் மியூசிக் ஐ ஹவ் லேர்ன் ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு வந்து எவ்வளோ அவருக்கு நன்றி சொன்னாலும் போதாது. அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் ஐ சீக் ஹிஸ் blessings and wish him many more years of beautiful singing. and நாங்கள்லாம் இன்னும் அவரோட பாட்டு வந்து என்ஜாய் பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸுக்கும் அவர் நிறைய பாடல்கள் பாடி எல்லாரையும் மகிழ வைக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். விஷிங் த ஃபங்க்ஷன் ஆல் சக்ஸஸ். எல்லாரும் நம்ம வந்து தொழிலை செய்கிறோம். எல்லா தொழிலும் கஷ்டமான தொழில் தான். ஆனால் யார் அந்த கஷ்டமான தொழிலை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் லிஜெண்ட் ஆகுறாங்க. இவ்வளவு பேர் எடுத்த தாசன்னா அதுக்காக மெனக்கெட்டு ஊர்லேருந்து வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்து அதை வாய்ஸை பக்குவப்படுத்தி ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் அதை லவ் பண்ணுறார், ப்ரொஃபஷ்னல் லவ் பண்ணுறார். பாதி வருஷம் தான் வந்திருக்கார் அவர், இன்னும் 50 வருஷம் இருக்குது. கர்நாடக சங்கீதத்தில் சினிமாவில் வந்து சம்மந்தப்பட்டவங்க பாடுறவங்க சிங்கர்ஸ் யாருமே கர்நாடிக் ஃபீல்டில் வந்து தனிப்பட்ட ஒரு பேர் யாரும் அடைஞ்சதில்லை. அதில் தாசனை வந்து தனி முத்திரை. இந்த கிளாசிக்கல் கச்சேரின்னா அவருக்குன்னு ஒரு தனி இடம். அதே போல் சினிமா, அந்த கமர்ஷியல் சினிமா உலகத்துலேயும் அவருக்குன்னு ஒரு தனி இடம். இந்த பாட்டை தாசன்னா பாடினாதான் அது மக்களுக்கு போய் சேரும்னு வந்து அவருக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணி அண்ணாவுக்கு கொடுத்த பாட்டு எல்லாமே அது அவர் தான் பாடணும். அவரை விட்டால்
பாடுவாங்க, ஆனால் அந்த அந்த ஒரு சுகம் இருக்காது. இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ணாமலையில் பெண் பூரான்னு ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தோம், அண்ணன் பாடியிருக்கார். எதுக்குன்னா தாசன்னம் போல் வந்து பாடகர்கள் இருக்கிறனால தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி எங்கள் கம்போஸிங்கில் அண்ணன் பாடுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆகி இதை கம்போஸ் பண்ணது தேவான்னு தெரிஞ்சு இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தாசண்ணா. இவ்வளோ தான். அதாவது பெண்புறா பாட்டு, அந்த பாட்டு நாம் கன்னட படத்தில் வந்து விஷ்ணுவர்தன் சார் படம் பண்ணும் பொழுது சுரேஷ் கிருஷ்ணா வந்து அந்த பாட்டை அப்படியே ஒரு பாட்டு இங்கே வைப்போமேன்னு சொல்லும் பொழுது எஸ்பிபி சொன்னார், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவா, அந்த பாட்டை நான் பாடட்டுமா ரெக்கார்டிங்கில். அப்போது அவர் தாசண்ணா மேலே இருக்கிற குரல் மேலே இருக்கிற மரியாதையை எடுத்து காட்டுது. அதே போல் தாசண்ணா வந்து எனக்கு ரெண்டாவது படத்திலே பாடியிருப்பார் ஒரு பாட்டு. சில பேர் ஒரு சீனியர் சிங்கர்னால் ஒரு புது மியூசிக் டைரக்டர் வரும்பொழுது இயற்கையாகவே ஒரு பயம் இருக்கும். பெரிய சிங்கருக்கு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம், அதில் என்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா, நம்ம சுருதியோடு பாடி சொல்லி தரணுமே, பயமாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தூக்கமே வராது. அப்போ ஒரு பாட்டு சொல்லி தரும்பொழுது என்கரேஜ் பண்ணுவார். அது யார் புதாலாக இருந்தாலும் சரி, ஏன் தம்பி பயப்படுறீங்க, நல்லா இருக்கு டியூன் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குது, இன்னும் நிறைய படம் பண்ணுங்க நல்லா. அது எப்படி தெரியும்னா, எனக்கு வந்து 86 என்ன சொன்னாரோ இப்போ ஸ்ரீகாந்த் தேவா ரெக்கார்டிங் ஸ்ரீகாந்த் மியூசிக்கில் பார்க்கும்போது அதே ஒரு புது மியூசிக் டைரக்டரை என்கரேஜ் பண்ணுற விஷயம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். மனித நேயம் இருக்கணும். அதுக்கு மனித நேயத்திற்கு சொந்தக்காரர், பண்பாளர், அன்பாளர். நம்ம ஒரு புது மியூசிக் டைரக்டர் நல்லா பாடி இந்த பையனை தூக்கி விடணுன்ற எண்ணம் இருக்கணும். அவர் குரல் அதிருது இல்லை, அது மாதிரி இவர் வந்து மைக்கிட்ட வந்தால் ஸ்பீக்கர்லாம் அதிரும். அப்படி ஒரு பேஸ் வாய்ஸ். என்ன ஸ்டைல் வேணும். அதாவது இந்த விழா நன்றிக்கு ஒரு காரணம். இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எல்லா ஊர்லேயும் நடக்குது விழா, ஒரு ஊரில் முடிச்சிட்டோம். எந்த ஊரில் என்னை இந்த விழா எடுத்தாலும் இந்த தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போட்ட இடம். இந்த தமிழ் ரசிகர்கள் தான் என்னை வாழ வச்சாங்க. அப்படி இங்கே பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவருடைய நன்றி மறவாமை என்ற குணத்தை காட்டுது. ஒரு மியூசிக் டைரக்டரை பழகும்பொழுது பாடும்பொழுது மனித நேயத்தை காட்டுது. அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு இப்படி யாரெல்லாம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் நான் ஒயிட்டாக மாறின காரணம் தாசன்ன. தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும், நீயும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடு, லால் பார்க் மாதிரி கலர் கலராக இங்கே வராது. எல்லாரையும் மாற்றுவார். அதாவது அவர் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். யார் சொன்னாலும் நம்ம கேட்டுற மாட்டோம். நியாயமாக கரெக்டாக தப்பான 1000 தடவை யோசனை பண்ணி தான் மாறுவோம். ஆனால் தாசனை சொன்னால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் அவர் சொல்லும்போது அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். அவர் சொல்கிறது ஒரு தெய்வமே வந்து சொல்கிற மாதிரி தான். அதுபோல் இந்த விழா வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம், லக்ஷ்மண சூர்தி ஆர்கெஸ்ட்ரா. அதை நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க. அப்படி சொல்லும்பொழுது லக்ஷ்மண சூர்தி ஆர்கெஸ்ட்ரா அப்பா இந்த விழாவில் ஆர்கெஸ்ட்ராலாம் வராங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தாசனை வந்து எல்லா ஆர்கெஸ்ட்ராவிலும் பாட மாட்டார். ஏன்னா பாடும்போது யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட அவ்வளோதான். அதை இவங்க லக்ஷ்மண சூர்தி அழகாக பர்ஃபெக்டாக ரிஹர்சல் பண்ணி அதை பர்ஃபெக்டாக அவருக்கு ஸ்டேஜில் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் பண்ணினதுனால தான் இது அவங்க பண்ணணும்னு ஒத்துக்கிட்டு இருக்கார். மொத்தத்தில் இந்த 50வது வருஷம் விழா வந்து கொண்டாடுன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது. அவர் ஷை டைப். எல்லாரும் கம்பல் பண்ணதுனால அவர் பரவாயில்லப்பா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படி தான் சொல்லி இருக்கணும் அவர். ஏன்னா அவர் கேரக்டர் அது. தான் உண்டு, தன் பாட்டு உண்டு. பாட்டு முடிஞ்ச பிறகு அவர் அழகாக இருக்கும் சார். அந்த சீனை அப்படியே வருவார். அவர் அசிஸ்டண்ட் ஒரு சூட் கேஸ் ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வருவார். இவர் வருவார்.
ப்ரீஃப் கேஸை திறப்பார், அந்த கண்ணாடி எடுத்து மாட்டுவார். இது வரைக்கும் அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய தாடி அழகு, அவருடைய சின்ன கண்ணாடி, அவருடைய ஒயிட்டு வாட்ச்சு, அவருடைய வேஷ்டி, ஒயிட்டு ஜிப்பா, இதெல்லாம் அவர் அது இதுக்குள்ளே நான் அவரை ரசிப்பேன். இந்த பேனை கண்ணாடியெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே எடுத்து முத்து முத்தாக பெரிய எழுத்தில் ஒரு இந்த பேப்பரில் ஒரு பல்லவி எழுதுவார். அவ்வளோ அழகாக எழுதி ரிஹர்சலுக்கு டைம் எடுத்துப்பார். டைம் எடுத்துட்டு ஒரே டேக்கில் பாடுவார். நாங்கள்லாம் அவருக்கு ட்ராக் பாடணுன்னாவே பயப்படுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் ட்ராக் நான் பாடுவேன், தாசன் மட்டும் நான் பாட மாட்டேன். ஏதாவது ஒரு சுருதி ஏதாவது தப்பாகிடுமோ, அவருக்கு நம்மளை தப்பாக நினச்சி பாருன்னு ஒரு பயம்தான். லிஜண்ட் இருந்தாவே நமக்கு பயம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது, நான் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். முதல்ல நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இப்போ ராணிப்பேட்டையில் இருக்கேன், கொஞ்சம் வர லேட் ஆகும். நல்லா ஃபோன் பண்ணி நான் முக்கியமாக போயாகணும். இது ஏன்னா நாங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்கு அண்ணன் காரணம். அதை நான் அங்கே கலந்தே ஆகணும். அவரை பற்றி நான் 2 வார்த்தை பேசணும். இப்படி ஒரு லிஜண்ட் 50 அண்ணாவுக்கெல்லாம் முதல் படம் நீயும் பொம்மை நானும் பொம்மை, அது மேனுஃபேக்சர் டேட்டு தெரியும், ஆனால் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, எல்லாம் எனக்கு பாடினார், ஸ்ரீகாந்துக்கு பாடியிருக்காரு, என் பேரனுக்கும் பாடுவார். Hi viewers, please subscribe to Red Pix.